உங்களுக்கு பிபி சுகர்லாம் உண்டா? அதெல்லாம் இல்லை, எந்த தப்பும் இல்லை, எந்த இதுவும் இல்லை, நல்ல உடம்பு வச்சு. பெரிய விஷயம் பாட்டி. நீ 40 வயசுல சுகர் இருக்குன்னு சொல்லி டாக்டர் போயிட்டுருக்காங்களா? அது போட்டிருக்காங்க. அவ எல்லாம் கண்டதையும் கடிதி தின்னு. நான் அப்படி இல்லை. ராகி, கம்பு, சோளம், ராகி, தேனை, சாமை, இப்படி பல வகையான தானியம் தான் அந்த காலத்துல சாப்பிட்டோம். அரிச்சோறு இல்லை, சிறுதானியங்கள் மட்டும். சிறுதானியம் தான் சாப்பாடு. அப்புறம் ஒருத்தர் இந்த அரி சாப்பாடை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஒரு நோம்பி வரணும், இல்ல ஒரு கல்யாண காட்சி வரணும், அப்பதான் அந்த அரிச்சோறு கிடைக்கும். இப்போ உலகமே அந்த சிறுதானியமே போல் ஒழிஞ்சு போயிடுச்சு. உள்ள வார குழந்தைகளுக்கு அந்த சிறுதானியம்ங்கிறது என்னன்னு தெரியாது. காலையில மதியம் நைட்டு 3 பொழுதுமே சிறுதானியம் மட்டும் தான் சாப்பிடுவீங்களா? அந்த சோறு வெள்ளை சோறு சாப்பிட மாட்டீங்களா? எல்லா சாப்பாடு சாப்பிடுவேன். களி சாப்பிடுவேன், கம்மஞ்சோறு சாப்பிடுவேன், ராய் களி சாப்பிடுவேன், தெனஞ்சோறு சாப்பிடுவேன். அப்பெல்லாம் மருந்து அடிக்க மாட்டாங்க. சாமை, தேனை, சோறு தட்டத்துல படிச்சா கீழே போயிடும். ஓ சரி சரி சரி. சிப்பிலி, அந்த சிப்பிலி சோறு படிச்சு அது அப்படியே நின்னுக்கு. அந்த கஞ்சி படிச்சு ஒரு தட்டை சட்டியில ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு கலக்கி, கேட்கறதுக்கே சூப்பரா இருக்கு. டம்ளரும் கூட இருக்காது வீட்டுகள்ல. ஒரு மண்ணு சோப்பு இருக்கு, அதுல ஊத்தி 4-5 குழந்தைகளுக்கு அந்த கஞ்சியை கொடுத்து, அப்புறம் அந்த சோறாக்கி கொள்ளு, பச்சை பயிரோ தட்டைப்பயிரோ போட்டு கடைஞ்சி, அப்போ அந்த பருப்பு ஊத்துவாங்க. அந்த பருப்பு கடையிற போது மண்ணு சட்டி, அந்த மண்ணு சட்டியில இப்படி கழிக்காம கொடுத்து காலை மண்டி போட்டு அதை கடையணும். இப்போ நீங்க சிறுதானியம் எல்லாம் சாப்பிடுறீங்களா? இப்போ சாப்பிடுவேன். நாங்க வாரத்துக்கு 2வது களி சாப்பிடுவேன், ராய் களி. அதுக்கு தகுந்த குழம்பு வச்சு சாப்பிடுவேன். எத்தனை வருஷமா இலையில மட்டுமே சாப்பிடுறீங்க? 1970 இருந்து. 70 இருந்து இப்போ வரைக்கும் இலையில மட்டுமே. ஆமா. நீ இயற்கை விவசாயம் பண்றீங்கல்ல, இதெல்லாம் போடாம செயற்கையா போடாம இயற்கையா பண்றீங்கல்ல, அப்படி வந்து இன்னைக்கு பண்ணாம நிறைய பேர் வந்து செயற்கையான உரங்கள் இதெல்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. உங்களால எப்படி இயற்கையா பண்ண முடியுது? இயற்கையா முதல்ல பண்ண முடியுமா? எத்தனை ஏக்கர் தான் பண்ண முடியும்? அன்னைக்கெல்லாம் சொன்னா கேட்டாங்க, நீ கேட்க முடியாது, கேட்க மாட்டாங்க. அன்னைக்கெல்லாம் சாமி இதெல்லாம் செய்யாதீங்க, உடம்புக்கு கெடுதல் வேண்டாம்னு சொன்னா கேட்பாங்க. அதுவும் போக ஒரு 10 தோட்டத்துக்காரர் பக்கத்துக்காரர் ஒரே வெள்ளாமை செய்யணும். இது மருந்து அடிச்சு இது மருந்து அடிக்காம செய்தா அப்ப புண்ணியம் இல்லை. அது போய் அந்த காத்துல சேர்ந்துருமில்ல. அப்படி மருந்து அடிக்காம விவசாயம் செய்யணும்னா ஒரு ஊர்ல 10 பேர் சேரணும். இப்ப நீங்க வந்து மருந்து அடிக்காம பண்றீங்க, உங்க பக்கத்து தோட்டத்துல மருந்து அடிச்சா இவ அப்படி விக்கிறதா? இவ அது தளதளன்னு இருக்க பழ காயல்ல, இது மங்குனா. சரி, இன்னொன்னு இப்போ இன்னைக்கு தேதி எல்லாரும் சொல்றாங்க செயற்கையா பண்ணாங்க அப்படின்னா நல்ல விளைச்சல் கிடைக்கும், இயற்கையா பண்ணா விளைச்சல் கிடைக்காதுன்னு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு எல்லாம் பொருள் திருப்பி நாம வேண்டானா அம்மா அதை விட்டவ எங்களுக்கு குழப்பில்லை, இதனால செய்தாதான் எப்படியோ கொஞ்சம் செய்ய முடியும். அப்படிங்க என்னமா வேவில் தெரிஞ்ச செய்துட்டு போங்க. சரி, நாங்க செய்யறது நல்லா செய்யறோம். இப்போ உங்களுக்கு பேத்தி கொள்ளு பேத்தி வரைக்கும் வந்துட்டாங்க. என்ன அவங்க பண்றது உங்களுக்கு வந்து மாத்திக்கலாமே, ஏன் மாத்திக்க மாட்டீங்கன்னு வருத்தம். இப்ப நானும் உன் பேரன் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன தோணுது? ஏன் இல்ல மாத்திக்கங்கப்பா, ஏன்பா அப்படி இருக்கீங்க, என் வயசுல நீ எல்லாம் இருக்கணும்னு அதை மாத்திக்கங்க பண்ணா என்ன சொல்லுவீங்க? மாத்திக்கிறதுக்கு ஆர்வம் வீடு கிட்ட இருந்தாதான் எந்த பண்டையும் பண்ண முடியும். நாம சொல்லி சொல்லி செய்யற வேலை ஆகாதுங்களா? ஆகாது. உங்களுக்காக ஆர்வம் வேணும். இப்ப இங்க போலன்னா வீட்டோட போயிருந்தாக்க என்ன போயிடலாமில்ல, வந்துட்டு எப்படி இது பார்க்காம போறது? ஆமா, அதான் வரணும். அப்படி ஆர்வம் இருக்கணும். ஓ, உடம்ப பாத்துக்கணும் ஆர்வம் நமக்கு வேணும். ஆர்வம் வேணும்.